வணக்கம். நல்ல சுவையான ஆரோக்கியம் நிறைந்த குறிஞ்சாவரை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 100 கிராம் குறிஞ்சாயில் எடுத்துருக்கிறேன். வெளிநாடுகளில் குறிஞ்சாயில் இவ்வாறு பேக்கெட் பண்ணி வாரது. குறிஞ்சாயிலையை இவ்வாறு துப்புரவு செய்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த காம்பை எடுத்துட்டு நன்றாக கழுவி எடுக்க வேணும். குறிஞ்சாயிலையை நல்லா கழுவின பிறகு தண்ணி வடிய விட்டுட்டு மெல்லிசா வெட்டி எடுக்க வேணும். இவ்வாறு மெல்லிசா வெட்டி வரை செய்தீங்களா தான் நல்ல சுவையாக இருக்கும். குறிஞ்சாயிலையை இவ்வாறு நீங்கள் அடுக்கி இவ்வாறு வெட்டினீங்களா மெல்லிசா உங்களுக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எல்லா குறிஞ்சாயிலையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். இன்றைக்கு நான் இந்த வரை முட்டை சேர்த்து தான் சமைக்க போகிறேன். முட்டை விருப்பமில்லாத நீங்கள் மீன் சேர்த்தும் செய்யலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த வரைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வரை செய்தீங்களா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். 2 உள்ளிப்பல் எடுத்துருக்கிறேன். உள்ளிப்பல்லையும் வாறு சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதோட 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் நல்ல உரைப்பான மிளகாய். உரைப்பு குறைவாக சாப்பிட்ற நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு சூடாகிக்கொள்கிறேன். இந்த வரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல சுவையாக இருக்கும். 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 2ம் பொரிப்பட்டதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கிளறி கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற உள்ளி, பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு கருவேப்பிலை சேர்க்கையில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கிளறி அடுப்பை நல்ல குறைவாக விட்டு 4 நிமிடம் இவ்வாறு கிளறி விட்டு பொரிய விட வேணும். இந்த குறிஞ்சாயிலையில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. அடிக்கடி செய்து சாப்பிடலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நீங்கள் அடிக்கடி இந்த குறிஞ்சாயிலை செய்து சாப்பிடலாம். 4 நிமிடம் நன்றாக பொரிய விட்ட பிறகு 3 1 பங்கு தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கிளறி 2 நிமிடம் பொரிய விட்டு கொள்கிறேன். இந்த கீரையில் புட்டு களியும் செய்து சாப்பிடலாம். மச்சம் சாப்பிடாத நீங்கள் இவ்வாறு நீங்கள் பொரிய விட்டுட்டு சாப்பிடலாம். இப்போ நான் முட்டை சேர்க்க போகிறேன். இதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 4 முட்டையை சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். நான் 1 மேசைக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உரைப்பு குறைவாக சாப்பிட்ற நீங்கள் 1/2 மேசைக்கரண்டி சேர்த்துக்கொள்ளலாம். மிளகுத்தூளை நான் உடனே இடித்து இவ்வாறு சேர்த்துருக்கிறேன். உடனே இடித்து மிளகுத்தூள் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வரை மீன் குழம்பு, கருவாட்டு குழம்போட சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற இந்த முட்டையெல்லாம் இவ்வாறு நன்றாக பொரிப்பட்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.